வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மஞ்சுளா. புதுடெல்லியில் இன்று நடைபெறும் 11வது ரைசினா உரையாடல் 2026 பின்லாந்து அதிபர் டாக்டர் அலெக்சாண்டர் ஸ்டப் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மொரிஷியஸ் நாட்டின் வெளியுறவு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு தனஞ்சய் ராம்ஃபுல் இன்று இந்தியா வந்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் போட்டியிடும் 6 வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. தமிழகத்திலிருந்து திரு எம் கிறிஸ்டோபர் திலக் போட்டியிட தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி கோயிலில் நாளை சனிப்பெயர்ச்சி விழா நடைபெற உள்ளதையொட்டி சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்துள்ளார். மேலும் பக்தர்களின் வசதிக்காக தரிசன வரிசைகள் முழுவதும் கூரைகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குடிநீர், அன்னதானம், கழிவறை மற்றும் தாய்மார்களுக்கான பிரத்யேக அறைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி தெரிவித்தார். காங்கோ நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70 குழந்தைகள் உட்பட 200 உயர்ந்துள்ளது. பர்மிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற ஆல் இங்கிலாந்து பேட்மிண்டன் போட்டி ஆண்கள் இரட்டையர் முதலாவது சுற்றில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி ஷிராக் ஷெட்டி இணை மலேசியாவின் காங்காய் ஜிங் ஆரோன் தாய் இணையுடன் விளையாடி தோல்வியை தழுவியது. உலகக்கோப்பை ஆடவர் T20 கிரிக்கெட் தொடரில் மும்பை வான்கடே மைதானத்தில் இன்றிரவு 7 மணி நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இங்கிலாந்து அணியை எதிர்கொள்கிறது. மேலும் இன்று நடைபெறும் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இறுதி ஆட்டத்தில் நியூசிலாந்து அணியுடன் மோதுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.